வாழும் போது நம்மை உணர்த்த செய்வதற்கும் பல பேர் இருக்கின்றார்கள். நம்ம வாழும் காலமெல்லாம் ஒரு ஆட்டம் போட்டு ஆடி அடங்கி மரண தருவாயில் மரணமும் நமக்கு நிகழ்ந்து விடுகின்றது. இப்ப நம்மளை கொண்டு போய் காட்டுல வச்சு சிதை மூட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விடுகிறது அல்லவா, அந்த ஆன்மா மட்டும் அங்கே தத்தளிச்சுக்கிட்டு நிற்கும். அப்போ அதுக்கு உறவு அப்படிங்கிறதே எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, நீங்கள் உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்மளை ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடுறாங்களா, டேய் பாடியை டிஸ்போஸ் பண்ணு, ஏய் பணத்தை எடுத்து சீக்கிரம் கொண்டு போங்கடா. அது வரலும் நமக்கு பேர் வச்சு கூப்பிட்ட இந்த உறவுகள், சுற்றி இருக்கின்ற நட்புகள் எல்லாமே ஒரே வார்த்தையில் என்னன்னு முடிச்சுக்கிறாங்க, உங்கள் உறவை துண்டிச்சுக்கிறாங்க. என்னது, இது பிரேதம், இது பிணம், இது சடலம் அப்படின்ட்டு உங்கள் பேரவே ஒரு வினாடியில் வந்துட்டு மாற்றிடுவாங்க. அந்த உயிரினங்களுக்கான உறவு அத்து போய் விடுகிறது. அத்து போன உறவுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு அங்கு ஒரே ஒருவர் தான் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அவர் சிவபெருமான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணுமா இல்லையா? அப்போ அவர் மயான சாமி